ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல உள்ள லாஸ்ட் வீடியோஸ் எல்லாரும் பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது இயற்கை, அண்ட் தென் கடந்து வந்த பாதை, அப்புறமா மர்ம தேசம்னு சொல்லிட்டு. ஸோ இதில நான் வந்து என்னுடைய விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அது ரீச் அவுட் ஆயிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு எல்லாருக்கும் அது புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில இந்த வீடியோல நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய விதமான அனிமல்ஸ் இந்த பூமியில வந்து இருக்கு. நம்போ பூமியில வாழ்றதா இருக்கட்டும், நீர் அந்த மாரி இடத்துல வாழ்றதா இருக்கட்டும். ஸோ எவ்வளவோ கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் நம்போ பூமியில இருக்கு. நம்ப பூமியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி தான். ஸோ நாளுக்கு நாள் என்னென்னவோ கண்டுபிடிப்புகள்ல இருந்து, என்னென்னவோ விஷயங்கள்ல இருந்து, என்னென்னவோ காரியங்கள் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அதுல சில அ நம்பளுக்கு அறியப்படாத, தெரியாத நெறைய மர்மங்கள் வந்து இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நாம கூட அதுவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற சில உயிரினங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நான் பார்க்கும்போது இது எல்லாமே எனக்கு டிஃபரெண்ட்டா பெர்சனலா இருந்தது. ஸோ அதுல நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 அனிமல்ஸ நான் சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா அத நான் வந்து காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். சரி, ஓகே. இப்போ டிலே பண்ணாம வாங்க ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட்டு யார பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவன பார்த்துரலாம். இவன பார்க்கும்போதே பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கான்ட்டு. அவனுடைய அந்த மூக்கும், அந்த முகமும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதோடைய பாடி எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு எலி மாதிரி தான் இருக்கு. ஆனா, அது மூக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. ஸோ, இதோட பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹிஸ்பனியோலன் சோலினோடான்னு சொல்றாங்க. ஸோ, நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு எனக்கு தெரியல. ஸோ, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எதுக்கும் நான் வந்து அந்த ஸ்பெல்லிங் நான் போடுறேன். ஸோ, பேர் போடுறேன். ஸோ, அத நீங்க வந்து படிச்சுக்காங்க. ஸோ, இது ஃபர்ஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்த்துரலாம். இது பார்த்தீங்கன்னா, ஹிஸ்பனியோலா தீவு அப்படிங்கிற ஒரு தீவுல, ஐலேண்ட்ல டொமினிக்கன் ரிப்பப்ளிக், அப்புறம் ஹைட்டி இந்த இடத்துல தான் இத வந்து பார்க்க முடியும். ஸோ, இந்த இடத்துல தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ, இதுல முக்கியமான ஒரு விஷயத்த என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த விலங்குக்கு, இந்த அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா, விஷம் இருக்குதாங்க. இதோடைய பல்லுல பார்த்தீங்கன்னா, அதோடைய விஷத்தன்மைய வச்சுட்டுருக்கான். ஸோ, அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு, அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள வந்து வேட்டையாடும் இல்லையா? ஸோ, அப்படி அது பண்றப்போ, அதோடைய அந்த இரைய வந்து அந்த பல்லுல இருக்கிற விஷத்த அத இன்ஜெக்ட் பண்ணி தான், அதுக்கான அந்த இரைய வந்து அது சாப்பிடுமாம். எப்படி பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா? மூக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ எவ்வளோ இதா இருக்கு. ஸோ, இப்படி அவன் இருந்துட்டு, அவனுக்கு அந்த விஷம் வேற வச்சிருக்காய்ங்க. சரி ரைட்டு. இப்போ அதோடைய இயர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சோலினாடான்ங்கிற அந்த இனத்த சேர்ந்தது இது. அந்த இனம் பார்த்தீங்கன்னா, 76 மில்லியன் இயருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டைனோசர் காலத்திலிருந்து வர அந்த வம்சாவளிய சேர்ந்தவனுங்க தான் இவனுங்க. ஸோ, இவனுங்க பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் வேட்டையாடுவானுங்களாம். ஸோ, ராத்திரியில வேட்டையாடுற ஒரு கிரியேச்சர் இதுங்க. ஸோ, இதோடைய முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இதுங்களுடைய வாக் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குமாங்க. கிளம்ப்சியா இருக்குமா இதோடைய வாக்கு. ஸோ, அதனால வந்து இந்த பூனைங்க, நாய்ங்க இதுங்கலாம் வந்து ஈஸியா இத வந்து வேட்டையாடக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். ஸோ, பார்க்கறதுக்கு என்னதான் இது எலியாட்டம் இருந்தாலும், எலி மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வேகமோ, ஒரு சுறுசுறுப்போ இதுக்கு வந்து கிடையாது. ஸோ, அதனால ஈஸியா மத்த விலங்குகள் வந்து இத வேட்டையாடக்கூடிய அளவுக்கு பயம் இருக்காம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, நீங்களும் இப்படிதான் நெனைக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, வாங்க அடுத்து இவன பார்த்துடலாம். இவன பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு அப்படியே நண்டு மாதிரியே இருக்கான் இல்லையா? ஸோ, இவன் பேரு தான் எட்டி கிராப். ஸோ, வந்து நண்டு இனத்த சேர்ந்தவன் தான் இவன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழ்கடல்ல டீப் சீல வாழ்ற ஒரு விலங்கு தான் இது. ஸோ, இதோடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அந்த முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ, இதுதான் அதோடைய சிறப்பம்சமே. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவாம். ஸோ, அந்த பாக்டீரியாவ தான் இது வந்து சுரண்டி, அதுங்க வந்து அத ஃபுட்டா எடுத்துக்குமாம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, அந்த டீப் சீல எப்படிப்பட்ட காலகட்டத்திலயும் அதால வந்து உயிர் வாழ முடியுமாம். ஸோ, அந்த டீப் சீல நடக்கிற என்ன விதமான விஷயங்கள் அங்க வந்தாலுமே,
அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்ல இத அடாப்ட் பண்ணி, அதுல டிராவல் பண்றவன் தான் இவன். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து சின்னதா இருக்குமாங்க. கண்ணு வந்து சில ஆர்டிக்கல்ல வந்து இதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில ஆர்டிக்கல்ல வந்து கண்ணு வந்து இதுக்கு சின்னதா இருக்கும். ஏன்னா வந்து டீப் சீல கிட்டத்தட்ட 7,000 அடிக்கு கீழ வாழ்ற ஒரு விலங்கு இது. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சன்லைட் சூரிய வெளிச்சம் உங்களுக்கு வந்து சுத்தமாவே இருக்காது. ஸோ இருட்டா இருக்கும். ஸோ அதனால இது வந்து அப்படி சொல்றாங்க. இது எப்போ எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2005ல நம்போ சவுத் பசிபிக் ஓஷன்ல இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவங்க இதுக்கு வந்து அந்த கீவா அப்படிங்கிற பேரு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பேருக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பாலினீஷியன் மைத்தாலஜில வந்து அது வந்து ஒரு கடவுளுடைய பேரு, தெய்வத்துடைய பேருன்னு கூட சொல்றாங்க. ஸோ எப்படி பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கா இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நண்டு இனத்த சேர்ந்தது தான் இது. ஸோ டிஃபரண்டான ஒரு நண்டு. நல்ல ஒரு கம்பளி போத்துக்கிட்ட ஒரு நண்டுன்னு கூட இவன சொல்லிக்கலாம். ஸோ நல்லா அந்த முடியெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப வாங்க அடுத்து என்ன விலங்குங்கிறத பார்த்துரலாம். அடடேய்! யார்றா இவன்? பேலன்ஸ் இல்லாம நிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா பையன்? ஸோ இவன் தான் நம்ம ஜெர்போவா. ஜெர்போவான்னு சொல்ற இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா, மினி கங்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். இமேஜ்ல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு எலியாட்டம் இருக்கு. ஆனா, உங்களுக்கு என்னமோ இது வந்து 2 கால்ல பேலன்ஸ் இல்லாம நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இதோடைய படைப்பே இது அப்படிதான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி மினி கிரியேச்சர் கங்காருன்னே சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஜம்ப் பண்ணி போகக்கூடிய ஒரு விலங்கு தான் இது. ஸோ இதோடைய லெக்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல இருக்கிற அந்த லெக் பார்த்தீங்களா, அது வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற லெக் வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, 3 மீட்டர் அடி வரைக்கும் வளரக்கூடியவை. கிட்டத்தட்ட 2லிருந்து 6 இன்ச் வரைக்கும் இதோடைய அந்த பாடி லென்த் வந்து இருக்கும். ஸோ இதோடைய வால் பார்த்தீங்கன்னா, அந்த டெயில் பார்த்தீங்கன்னா, இதோடைய அந்த பாடிக்கான லென்த் இருக்கு இல்லையா? அந்த 2 டூ 6 இன்ச் அதோட ட்வைஸ் அதிகமா இருக்குமாம். ஆனா, அந்த அந்த டெயில் மூலியமா அதுங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்குமா அதுங்களுடைய பாடிய. ஸோ, அதே மாதிரி இதுங்களுடைய கண்ணும் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. நல்ல ஒரு விஷன் குடுக்குற கண்கள் தான் அதுங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இதுங்களால நல்ல காதுகள் வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி காதுங்க வந்து நல்லா கேட்குமா இதுங்களுக்கு. சின்ன சின்ன அந்த ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது இல்லையா? இதுங்களுடைய இரைகள். அந்த சத்தத்திலே இது வந்து தன்னுடைய இரைய தேடி போகும். அதே மாதிரி வேற ஏதாவது பெரிய ஸ்பீஷீஸ் இதுங்கள வந்து தேடிட்டு வருது. இதுங்கள வந்து தன்னுடைய இரையாக்கிக்க ஏதாவது வருது அப்படின்னு இதுக்கு வந்து அந்த சத்தத்தின் மூலியமா இதுங்க வந்து கண்டுபிடிச்சிடுமாம். ஸோ அந்த மாதிரி உஷாரான பார்ட்டிங்க தான் இவனுங்க. அதே மாதிரி இது எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆஃப்ரிக்காலயும், அப்புறமா ஏசியா டெசர்ட் சைட்லயும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் நெறைய இந்த மாதிரியான பாலைவனங்கள் மாரியான இடங்கள்ல வந்து இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் கூட வச்சு கூப்பிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கங்காரு ராட் அப்படின்னு சொல்லி வந்து இத வந்து கூப்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்டா இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகமே எடுக்காதாங்க. ஸோ இதுங்க வந்து வேட்டையாடுதுங்க இல்லையா? ஸோ அதுங்களுக்கு ஏத்தாப்ல அந்த ஃபுட்டு வேட்டையாடுறப்போ, அதுங்க கிட்ட இருக்கிற அந்த நீர் சத்து இதுங்களுக்கு வந்து கிடைச்சிடுமாம். அதனால தனியா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இதுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வரைக்கும் இதுங்களால 10 ஃபீட் வரைக்கும் இதுங்களால தாவ முடியும். ஸோ அதோடைய மூவ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு ஹையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதுங்க ஹைட்டா ஜம்ப் பண்ணும். இதுங்களுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் இதுங்களால சர்வைவ் பண்ண முடியும். ஸோ சில ஆர்டிகல்ஸ்ல வந்து 2 டூ 3 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. சில ஆர்டிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே இதுங்களால வாழ முடியும். மோர் தென் 6 இயர்ஸ் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் இதுங்களால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு கூட இதுங்க வந்து சொல்றாங்க. என்னதான் பயபுள்ளைங்க பார்க்கறதுக்கு குட்டியோண்டு இருந்தாலும், தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுங்க வந்து இந்த ஜிக்ஸாக்கா ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஓடி, அதுங்க வந்து அந்த ஆபத்துலருந்து அதுங்க வந்து எஸ்கேப் ஆயிடுங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க, அதுங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது, பயபுள்ளைங்க சிட்டா பறந்துருவாய்ங்க. சரி வாங்க, இப்போ அடுத்து என்ன விலங்குன்றத பார்த்துரலாம். அடுத்து ஹே ஹே. ஏ ஹேன்னு நான் உங்கள கூப்பிடலங்க. இது இந்த
விலங்கோட பேர் தான். பார்த்தீங்களா பைபிள் எப்படி இருக்கான்ட்டு. ஸோ இவனுக்கு பேர் தான் ஏஹேன்னு வச்சிருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா, இவனுடைய நேட்டிவ் மடகாஸ்கர். ஸோ அங்க தான் பைபிள பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் இவன் ஸ்பெஷலிஸ்ட்டே. நைட்ல தான் இவன் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து செயல்படுவானாம். பகல் நேரத்தில வந்து நல்லா மரத்த கட்டி பிடிச்சுட்டு நல்லா தூங்கிடுவானாம். ஸோ இவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்படிதான். நைட்ல பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கண்ணு நல்லா தெரியுமாங்க. இவனுடைய கண்ண பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இவன் கண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் விஷன் கேமரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவனுடைய அந்த கண்ணு வந்து நல்லா அந்த நைட் விஷன் கேமரா மாதிரி தெரியுமாம். ஸோ எந்த இடத்துல எந்த இரை இருக்கு அப்படிங்கிறத இவனால ஈஸியா பார்க்க முடியும். அதே மாதிரி இவனுடைய அந்த காதுகள்னால ஈஸியா கேட்டு அத உணரக்கூட இவனால முடியுமா. ஸோ அது உடைய இரை எங்க இருக்குன்னு பார்த்து, அது போயிட்டு அங்க போய் இத வேட்டையாடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மரத்தில தான் மோஸ்ட் ஆஃப் இருக்குமா. ரொம்ப ரேர் தான். இது வந்து தரையில வருது ரொம்ப ரேர் தான். ஸோ மரத்தில இருந்து இதுங்களுடைய அந்த உணவ வந்து இதுங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கும். இதுங்க பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில இருக்கிற அந்த பட்டை மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து நோண்டி, அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன புழு, இன்செக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து இவனுங்க வந்து சாப்பிடுவானுங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? காலும், கையும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, நல்லா இவனுக்கு நீளமா இருக்குமாம். அதோடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா நீளமா இருக்கிறதுனால, அதுங்களால ஈஸியா வந்து அந்த மரத்துக்கு இது பண்ணி அதுங்களால டேப் பண்ணி ஏறிட முடியுது. கிட்டத்தட்ட ஒரு குரங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈஸியா அதுங்களால டேப் பண்ணி மரத்தில வந்து ஏறி, அதில வந்து ஒரு ஓட்டைய போட்டு, அதுங்க அந்த இன்செக்ட் என்னென்னலாம் இருக்கோ, அத வந்து நோண்டி அதுங்க எடுத்து சாப்ட்ரும். இதுதான் இவனுங்களுடைய லைஃப் ஸ்டைல். இதுல என்ன பிரச்சனைன்னா, அங்க உள்ள மக்கள் இருக்காங்கல்ல, மடகாஸ்கர்ல இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இல்ல, பெரிய ஒரு மூட நம்பிக்கை. என்னன்னா, இவனுங்க இருக்காங்கல்ல பார்த்தீங்களா, இவனுங்க வந்து ஒரு சாபக்கேடான ஒரு விலங்கு அப்படின்னு அவங்க வந்து அத நம்பி, நம்பிக்கைன்னு இல்ல, ஒரு மூட நம்பிக்கை. ஸோ, அதனால இவனுங்க எங்க பார்த்தாலுமே சாகடிச்சுடுறானுங்க. பயபுள்ளைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலுமே, அதுங்களும் ஒரு உயிர் தானே! ஸோ, என்னதான் இருந்தாலும், அப்படி இவங்க வந்து பண்றது ரொம்பவே தப்பு தான். அதனால அதுங்களுடைய இனம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வருது. இப்படி பாதி பேர் அதுங்கள வந்து சாகடிச்சிடுறதுனால, அதுங்களுடைய இனம் அழிஞ்சுட்டு வருதுன்னு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க. ஸோ, இது இனி ஃபியூச்சர்ல இருக்குமா? அப்படிங்கிறது அ டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து விலங்கு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ, அடுத்து நம்ம பார்க்க போறது இவன தான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா, சைகா ஆன்டிலோப்புன்னு சொல்றாங்க. ஸோ, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவனுடைய லுக் பார்த்தீங்களா, அவன பார்க்கறதுக்கு ஒரு மானாட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு மாடாட்டமும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸோ, அத வந்து சைகா மான் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா 2 வகையா கலந்து இருக்கிறதுனால, இத வந்து அப்படி கூப்பிடுறாங்க. ஸோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு சைடு பார்த்தீங்கயா, அந்த வாயோட சேர்த்து அந்த மூக்கு வந்து எவ்வளோ பெருசா இருக்குன்னு, அதுதான் இதோடைய ஒரு எப்படி சொல்றது? ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயம் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். பார்க்கறதுக்கே அது பிசிக்கலா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ, அதே மாதிரி அதோடைய மூக்குல ஒரு சிறப்பம்சமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து சம்மர் டைம்லயும், வின்டர் டைம்லயும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ப அதோடைய அந்த மூக்குனால அந்த இத வந்து அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அதால செயல்படுத்திக்க முடியும். எப்படின்னா, சம்மருக்கு ஏத்தாப்ல ஒரு விஷயத்தையும், வின்டருக்கு ஏத்தாப்ல ஒரு விஷயத்தையும் அதால வந்து இது பண்ணிக்க முடியும். அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ, அதோடைய சிறப்பம்சமா அது காணப்படுது. ஸோ, இந்த நம்போ சைக ஆன்டிலோப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமாக வாழ்ற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைக ஆன்டிலோப் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்ற கஜகஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா இந்த மாதிரியான நாட்ல வந்து ஓப்பன் டெசர்ட்ல தான் இது வந்து இருக்குமாம். ஏன்னா, ஏன் ஓப்பன் டெசர்ட்ல இதுங்க இருக்குதுன்னா, மத்த பெரிய பிரெடேட்டர்ஸ் வந்து இதுங்கள அட்டாக் பண்ணிறக்கூடாது. ஸோ, அப்படி அட்டாக் பண்ணாலுமே, அவங்க கிட்ட இருந்து
தன்னை காப்பாத்திக்கணும். அதுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருந்தா, அதுங்க எங்க வேணாலும் ஓடலாம். ஸோ, அதனால இதுங்க வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இதுங்க வந்து இருக்கும். ஸோ, அந்த மூக்கு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து இதுங்களுக்கு இருக்கறதுலயே ரொம்ப லார்ஜரா இந்த மூக்கு வந்து அதுங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அதுங்களுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 24லருந்து 32 இன்ச்சஸ் இருக்கும். அதாவது 61 டூ 81 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோடைய அந்த ஷோல்டருக்கான அந்த சைஸ் அது வந்து இருக்கும். ஸோ, அதோட வெயிட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 26லருந்து 69 கேஜிஸ் வரைக்கும் அதோடைய வெயிட் வந்து இருக்கும். ஸோ, இதில என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, மேல்ஸ்க்கு மட்டும் அந்த ஹார்ன் அந்த கொம்பு இருக்கும். ஃபீமேல்க்கு வந்து அந்த கொம்பு இருக்காது. ஸோ, இதுங்களோட லெக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் அண்ட் தின்னா ஒல்லியா இருக்கும். ஸோ, இதுங்க சாப்பிடுற வகை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுங்க வந்து பிளான்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுங்க சாப்பிடும். ஸோ, கிராஸ், ஹெர்ப்ஸ் அந்த மாதிரியான 100 வகையான பிளான்ட்ஸ் வந்து அதுங்க வந்து சாப்பிடும். சில பிளான்ட்ஸ் வந்து அதுங்க அந்த விஷத்தன்மை உள்ள பிளான்ட்ஸ் கூட அதுங்க வந்து சாப்பிடும். அது வந்து மத்த விலங்குகளுக்கு வந்து அது வந்து விஷத்தன்மையா அதுங்களுக்கு இருக்கும். ஆனா, இவங்கள பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதுங்க வந்து எப்படிப்பட்ட பிளான்ட்டா இருந்தாலும் அதுங்க வந்து சாப்பிட்டுரும். அதே மாதிரி இவங்களுடைய மைக்ரேஷன். மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 72 மைல் வரைக்கும் இவங்களால நடந்து போக முடியும். ஸோ, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அரவுண்ட் 120 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்களால டிராவல் பண்ணி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களால மைக்ரேட் ஆக முடியும். ஸோ, அதே மாதிரி இவங்களால 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இவங்களால ஒரு டைம்ல போக முடியும். ஸோ, ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு உயிரினம் தான் இது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இதுங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிக்கூடியது தான் இந்த உயிரினம். ஓகே. அடுத்து நம்ப என்ன விலங்குன்னு பார்த்துரலாம். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் தான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்டர் லோரிஸ். இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு அப்படியே எனக்கு அந்த மோமோ கேரக்டர் தான் ஞாபகம் வருது. ஸோ, உங்களுக்கு அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு இவன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே, அந்த மோமோ மூஞ்சி தான் ஞாபகம் வருது. அந்த கண்ணு அது எல்லாமே அப்படியே சேம் டூ சேமா இருக்கிற மாரி இருந்தது. ஸோ, ஓகே. இப்போ நம்ம இவன பத்தி பார்ப்போம். இந்த ஸ்ப்ளெண்டர் லோரிஸ் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நம்போ தென்னிந்தியா அண்ட் தென் அ ஸ்ரீலங்கா. ஸோ, இங்க வந்து இவன் வந்து மோஸ்ட்டா தென்படுறான். ஸோ, இங்க இருக்கிற ஒரு உயிரினம் தான் இது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நம்போ ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு அடர்த்தியான காடு, அந்த மாதிரியான காட்டுல வாழ்ற ஒரு உயிரினம் தான் இவன். ஸோ, இவன் வந்து இந்த விவசாய நிலம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரி இடத்துல கூட மோஸ்ட் ஆஃப் இவன் இருக்கிறான். அதே மாரி இவன் வந்து மூங்கில் மூங்கில் அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாதிரியான இடங்கள் தான் இவன் மோஸ்ட்டா வந்து லைக் பண்ணுவான். அந்த மாரியான இடத்துல இருக்கிறதுக்கு. ஸோ, நம்ம தமிழ்நாட்டுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில வந்து அவனுக்கான ஒரு சரணாலயம் கூட அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த இவன வச்சு ஸ்லெண்டர் லோரிஸ் இவனுக்காக. ஸோ, அடுத்து இவனுடைய லைஃப் ஸ்டைல் அது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மோஸ்ட்டா இரவுல தான் இவன் வந்து வேட்டையாட இவன் வந்து ஒரு உயிரினம். ஸோ, இரவு நேரங்கள்ல அதிகமா இவன் வந்து வெளிய வந்து அவனுடைய இரைகள வந்து இவன் வந்து தேடி இது பண்ணுவான். ஸோ, மோஸ்ட் ஆஃப் மரங்கள்ல தான் இவன் வந்து லாஸ்ட்டா நம்ம அந்த விலங்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ, மரத்தில இருக்கிறது அந்த ஏன்னு சொல்லிட்டு. ஸோ, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். இதுவும் மோஸ்ட் ஆஃப் மரத்தில தான் இருக்கு. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கக்கூடிய ஒன்று. ஸோ, இரவுல வந்து நல்லா வேட்டையாடிட்டு, காலையில வந்து நல்லா இவங்க கூட்டத்தோட சேர்ந்து, இவங்க வந்து நல்லா ஜாலியா தூங்குவானுங்க. ஸோ, நைட் நேரத்தில இவங்க தனியாவும் சரி, இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ, அந்த குரூப்போட சேர்ந்து இவங்க வந்து வேட்டைக்கு போவாங்க. ஸோ, இவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதே மாதிரி தான். பூச்சி, அந்த மாதிரியான இலைகள், சின்ன இலைகள், அப்புறமா பூ, அந்த மாதிரியான சின்ன சின்ன இன்செக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? நத்தை, அந்த மாதிரியான உணவு முறை தான் இவங்க வந்து சாப்பிடுறது. ஸோ, இவங்களுடைய விஷயம் வந்து இதுதான். ஸோ, அடுத்து இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12லருந்து 15 ஆண்டு வரைக்கும் இவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ, அதுதான் இவங்க. ஸோ, பார்க்கறதுக்கு அப்படியே அந்த மோமோ மாரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ, வாங்க இப்போ அடுத்து என்னங்கிறத பார்த்துரலாம். ஸோ, அடுத்தபடியா இவன தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே முள்ளம்பன்றி மாரியே இருக்கான் இல்லையா? ஸோ, ஆனா இவன் முள்ளம்பன்றி கிடையாது.
ஸோ அதில இருக்கிற ஒரு வகைன்னு சொல்லிக்கலாம். இவன் பேர் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பிக் எச்சிட்னா. கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றானான்னு தெரியல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரேலியால இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது? அங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பயபுல தான் இது. ஸோ அங்க வந்து மோஸ்ட்டா இது வந்து நெறைய இடத்துல ஈஸியா பார்க்க முடியும் ஆஸ்ட்ரேலியால. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மேமல்ன்னு கூட சொல்றாங்க. ஸோ ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் பொதுவா எல்லா இடத்துலயுமே ஆஸ்ட்ரேலியா சுத்தி எல்லா இடத்துலயுமே இத வந்து ஈஸியா பார்க்க முடியுங்கிறதுனால. ஸோ இதோடைய அப்பீரியன்ஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த ஸ்பைன்ல இருக்கிற அந்த லார்ஜ் கவுண்ட் ஆஃப் அந்த இது அந்த முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து லார்ஜ் கவுண்ட்டா இருக்குமாம். ஸோ அத வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து எக்கச்சக்கமா அந்த விஷயங்கள் இருக்கும். தனக்கு ஆபத்து வர சமயத்தில அது வந்து அந்த முள்ள வச்சு அத அட்டாக் பண்ணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, பல்லு கிடையாது. ஸோ பல்லு கிடையாது. நாக்கு மட்டும் தான் இதுக்கு இருக்கு. ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 கிலோலருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்குமா. அதே மாதிரி 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வந்து வளரக்கூடியது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டே டைம்ல வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிற ஒண்ணு. அதே மாதிரி ஓவர் ஹீட்டான பிளேஸ வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ரொம்ப சூடான இடத்துல இது இருக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஷெல்டர்ஸ் வந்து அது வந்து அந்த மறைவிடத்த வந்து அது வந்து தேர்ந்தெடுத்துக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா இந்த மரம்லாம் அடர்த்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மரத்தினுடைய நிழலு, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட்டா வார்மா இருக்கிற இடத்துல தான் அதுங்க பேசிக்காவே இருக்குமாம். ஸோ இதுங்களுடைய அது என்னது ஃபுட் ஹேபிட்ஸ் அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த எறும்பு, சின்ன சின்ன பூச்சி, இன்செக்ட் அந்த மாதிரி இதோடைய நாக்கு மூலியமா அத யூஸ் பண்ணி, அது வந்து சாப்பிடுமாம், அதோடைய உணவ. அதே மாரி இதுங்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் இதுக்கு வந்து இருக்காதாம். நம்ம டீப் ஸ்லீப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டீப் ஸ்லீப் வந்து இதுங்களுக்கு இருக்காது. இதுங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்லீப் தான் இருக்குமா. ரொம்ப டீப்பா போயிட்டு தூங்குற வகையான ஒரு விலங்கு இது கிடையாது. ஸோ இத பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லாம நார்மலா சடனா நம்ம வந்து வேக்கப் ஆகும் இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன அசைவுகள் இருந்தா கூட இது வந்து சட்டுன்னு முழிச்சுக்குமா. அந்த மாரியான கேடி பெக்கர்ஸ் தான் இவனுங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா அப்படியே முள்ளம்பன்றி மாரி தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு முள்ளம்பன்றின்னே சொல்லலாம்னு நெனைக்கிறேன் கிட்டத்தட்ட. எல்லாம் ஒரே ஜீன் மாரி தான் தெரியுது என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த டிஃபரன்சியேஷன்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டா இருந்த மாரி இருந்தது. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற முள்ளம்பன்றி எல்லாமே நல்லா பெருசா, அந்த மாதிரி ஒரு சைஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நல்லா குட்டியோண்டு, அது குட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால இவன நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ அடுத்து என்ன விலங்கு இருக்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம இந்த தலைவர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா, பிலிப்பைனே டாசியர் அப்படின்னு இத வந்து கூப்பிடுறாங்க. ஸோ கரெக்ட்டா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இவன பார்க்கறதுக்கு அப்படியே மோமோ மாரி தானங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த இதில பார்த்தோம்ல, ஸ்லெண்டர் லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவன விட இவனுக்கு பக்காவா சூட் ஆகுதுங்க. அவன் கண்ண பாருங்களேன்! எப்பா பயங்கரமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தான் அது கரெக்ட்டா சூட் ஆகுதுன்னு நான் நெனைக்கிறேன். இந்த மோமோ மூஞ்சி. மோமோ நம்மள விடாது போலயே! சரி ரைட். ஓகே. இப்போ இவன பத்தி நம்ம வந்து என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இவனுடைய பாடி வந்து ரொம்ப சின்னது தான். இவனுடைய ஆள பார்த்தாலே தெரியுது. ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கிறாப்புல. ஸோ இவனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, 3.5லேருந்து ஒரு 6 இன்ச்சஸ்குள்ள தான் இவனுடைய பாடி இருக்கு. அதாவது 9லேருந்து 16 சென்டிமீட்டருக்குள்ளார. ஸோ அதே மாதிரி இவனுடைய அந்த கைகள் அந்த கை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நீளமா, லென்த்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம பிக்சர்ல பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஸோ அதே மாதிரி இவனுடைய கண்ணு தாங்க இருக்கிறதுலயே அவனுடைய உடல் இருக்கிறதுலயே, அவன் கண்ணு தான் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பிக்சர பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ அவனுடைய கண்ணு பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமா இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறமா இவனுடைய அந்த கழுத்து, அந்த தலை இருக்குது இல்லையா? அது வந்து 180 டிகிரியா இவனால வந்து திருப்ப முடியுமாம். பரவால்ல. பயபுலைக்கு அதெல்லாம் இருக்கு. தென் இதோடைய ஃபுட் ஹேபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுங்க வந்து மோஸ்ட்டா அ இந்த சின்ன சின்ன பூச்சிகள், இன்செக்ட் அந்த மாதிரியான விஷயங்களும், அப்புறமா சின்ன சின்ன இந்த பல்லி, அப்புறமா அங்க இருக்கிற அந்த லிசார்ட் அந்த மாரி ஃப்ராகு, தவளைகள் அந்த மாதிரியான விஷயங்களும் சாப்பிடுதுங்க. அதே மாதிரி குட்டி குட்டி பறவைகளும், பேட்ஸும் இந்த
நைட்லலாம் தலைகீழ தொங்குமே. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வௌவால். அதுங்களும் இதுங்க வந்து சாப்பிடுங்களாம். ரைட். ஓகே. தென் இதுங்களும் பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில தாங்க இதுங்க வந்து வேட்டைக்கு போகுதுங்க. ஸோ இதுங்களுடைய உணவ மோஸ்ட்டா நைட்ல தான் சாப்பிடுதுங்க. அதே மாதிரி பகல்ல வந்து இதுங்க வந்து தூங்கிடுதுங்க. ஸோ இதுங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷையான ஒரு கேரக்டர்ன்னு சொல்றாங்க. அது எதுக்கு வேண்டி ஷை சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஷையான கேரக்டரா அதே மாதிரி இதுங்க வந்து இண்டிவிஜுவலா தான் செயல்படுமா, அது கூட்டத்தோட இருக்காது. அந்த சிலிண்டர் வந்து கூட்டத்தோட போகும்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இது வந்து கூட்டத்தோட இது வந்து இருக்காது. ஸோ மோஸ்ட்டா தனியா போய் தான் எல்லா காரியத்தையும் இது வந்து பண்ணுதுங்க. ஸோ மோஸ்ட்டா கூட்டத்தோட இதுங்க வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி இருங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அடர்த்தியான காடு, அதுக்கப்புறமா நெறைய சின்ன சின்ன மரங்கள் இருக்கிற இடம், அப்புறமா இந்த மாதிரியான புல்லுலாம் இருக்கும் இல்லையா? நெறைய அடர்த்தியான புல்லு. அந்த மாதிரியான இடத்துலயும், அதுக்கப்புறம் மோஸ்ட்டா பேம்பு ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, மூங்கில் அந்த தோட்டம்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இடத்துலலாம் இத அதிகமா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்ல இருக்கு. ஸோ பிலிப்பைன்ஸ் நாட்ட தவிர்த்து சவுத் ஈஸ்ட் ஏசியா, அதாவது மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரியான இடங்கள்லயும் இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஐலேண்ட் அங்கேயும் இத வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதோடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 20 வருஷம் வரைக்கும் இதுங்களால வாழ முடியுமாம். பட் ரொம்ப அது வந்து ரேர் தான். ஸோ 20 வருஷங்கிறது. ஸோ நார்மலா ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 12லேருந்து ஒரு 13, 14 வருஷம் வரைக்கும் இதுங்க வந்து உயிர் வாழுமாங்க. ஓகே. இப்போ வாங்க அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து நாம வந்து இவன தாங்க பார்க்க போறோம். ஸோ இவன ஆல்ரெடி நெறைய பேர் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரில்டு லிசார்டுன்னு சொல்றாங்க. ஸோ இவன் வந்து எங்க தென்படுறான்னு பார்த்துட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் நம்போ நார்தர்ன் ஆஸ்திரேலியா அண்ட் தென் சதர்ன் நியூ கினியான்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரீஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் இவனுங்க வந்து இருக்காங்க. ஸோ இவனுங்க வந்து இருக்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெறைய இந்த காட்டுல நெறைய ட்ரீஸ் இருக்கிற இடத்துல தான் இவனுங்க வந்து மோஸ்ட்டா இருக்கிறாங்க. ஸோ இவனுங்களுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய அந்த நெக் அந்த பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த விரிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர நேரத்தில வந்து, அத வந்து இவனுங்க அந்த ஃப்ரில்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அத வந்து விரிச்சு ஆப்போனன்ட்ல இருக்கிறத வந்து இவங்க வந்து பயமுறுத்துவாங்களாம். ஸோ இதுதான் இவனுங்களுடைய கேரக்டர். எப்படி அந்த முள்ளப்பன்றி தனக்கு ஆபத்து வரும்போது, அந்த முள்கல்ல இது பண்ணுதோ, அதே மாதிரி இவனுங்களும். ஸோ அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது, இந்த மாதிரி அதோடைய நெக்க வந்து விரிச்சு, ஆப்போசிட்ல இருக்கிற கேரக்டர்ஸ வந்து பயமுறுத்துது. ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு இருக்கிற அந்த எப்படி சொல்றது? ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயம். ஸோ இவனுங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இவனுங்க வந்து மோஸ்ட்டா இந்த ப்ரீடிங் சீசன் சொல்லுவாங்க இல்லையா? அதான் இனப்பெருக்கம் காலம். ஸோ அதில தான் இவங்க வந்து மோஸ்ட்டா ஒண்ணா சுத்திட்டு இருப்பாங்க. மத்தபடி இவங்க வந்து இண்டிவிஜுவலா வாழ்ற உயிரினங்கள் தான். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் தான் இவங்க ஒண்ணா இருக்குவாங்க. மத்தபடி அதுக்கப்புறமா இவங்க வந்து தனித்தனியா தான் வாழ்வாங்க. ஸோ இவனுங்களுடைய இது ஃபுட் ஹேபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட் சின்ன சின்ன இந்த சிலந்திகள் அந்த மாதிரியான இன்செக்ட் எல்லாமே இவங்க வந்து சாப்பிடுவாங்க. சில நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன பிராணிகள், ஏதாவது குட்டி குட்டி விலங்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதையும் வேட்டையாடி இவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஆர்டிக்கல்ல பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வுல அ ஒரு 10லேருந்து 15 வருஷம் இதுங்க வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ சமீபத்தில ஒரு ஆய்வுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல் லிசார்ட் வந்து ஒரு 6 வருஷமும், ஃபீமேல் லிசார்ட் வந்து ஒரு 4 வருஷமும் தான் உயிர் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இத வந்து வீட்ல வந்து ஒரு பெட்டாவும் வளர்க்கவும் செய்றாங்க. ஸோ அப்படி வளர்க்குறப்போ, இது வந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியவை அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ பொறுத்தவரைக்கும் இதுதான். ஸோ வாங்க இப்போ அடுத்து லாஸ்ட்டா, ஃபைனலா என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ கடைசியா நம்ம வந்து இவர தான் பார்க்க போறோம். ஸோ இவரு யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, ப்ரொபோஷியஸ் மங்கின்னு சொல்றாங்க. ஸோ இவனுடைய பேர நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு தெரியல. ஸோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான குரங்கு வகைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ இந்தோனேஷியா அண்ட் தென் மலேசியா போன்ற
கண்ட்ரீஸில் தான் அதிகமாக பார்க்க முடியும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இடங்கள்ல தான் இதுங்க வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ அங்கே இருக்கிற மரங்கள், அப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் இவங்க வந்து அதிகமாக இருக்குவாங்க. ஸோ இவங்க வந்து குரூப்பாக வாழக்கூடிய ஒரு குரங்கு இனம். ஸோ குரூப்பாக இருந்த சென்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே கவுண்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு மேலும் 12லேருந்து 15 ஃபீமேலும் ஒன்றா தான் வாழ்வாங்க. ஸோ அதோடைய கேரக்டர் வந்து இதுதான். ஸோ இது நான் வந்து எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே அதுங்களுடைய மூக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக இருக்கிற குரங்குக்கும் இந்த மாதிரியான குரங்குகளுக்கும் அந்த மூக்கு எவ்வளோ பெருசாக யாரோ குத்தி அதை வீங்க வச்ச மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து மேலுக்கு வந்து இவ்வளோ பெரிய மூக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது மூக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுங்களுடைய பாடி சைஸ் என்னமோ அதே அளவுக்கு இதுங்களுடைய டெயில் வால் வந்து அதே சைஸில் வளருமா. ஸோ கிட்டத்தட்ட அதே சைஸில் தான் இருக்கும். ஸோ இதுங்களுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் வந்து ஒரு 20 கிலோ வரைக்கும் எடைக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் ஃபீமேல் வந்து ஒரு 10 கிலோ எடைக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுங்களும் நார்மலாக குரங்குகள் என்னவெல்லாம் சாப்பிடுமோ அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுங்களும் சாப்பிடக்கூடியது தான். ஸோ மோஸ்ட்டாக இதுங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டரை தான் ஓவரால் லைக் பண்ணி அங்கே தான் மோஸ்ட்டாக இதுங்க வந்து சுற்றிட்டு இருக்குமா. ஸோ இதுங்க மோஸ்ட்டாக ட்ரீஸ் இருக்கிற இடங்களில் தான் மோஸ்ட்டாக இதுங்க வந்து இருக்குமா. அதே மாதிரி இதுங்களுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இது வந்து வாழக்கூடியவை. இப்போது ரீசெண்டாக இருக்கிற இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுங்களால் இதுங்களுக்கு வந்து 23லேருந்து 29 வருஷம் வரைக்கும் இதுங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. சப்போஸ் வாழணும் இருந்தால் அதுங்களுக்கு வந்து இந்த இயர் வரைக்கும் அதுங்களால வாழ முடியும்னு ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இதோடைய விஷயங்கள் இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் கொண்டு வந்த எல்லா அனிமல்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஓகேங்க. இப்போது நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.